தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 27ஆம் ஞாயிறு நாம் அனைவரும் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றார், நம்மை காத்து கொண்டுதான் இருக்கின்றார். நாம் அனைவருமே அவருக்கு சான்று பகருகின்ற வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு என்றும் கீழ்ப்படிதல் உள்ள எளியவர்களாக, தாழ்ச்சி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு அறிவுறுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். அபாக்குக் ஆகமம் என்று பார்த்தாலே, ஆண்டவரே, நான் எப்பொழுதும் வன்முறையை நான் காண்கின்றேன், கொள்ளை என் கண்முன் நிற்கின்றது. எத்தனை நாளைக்கு நான் இன்னும் உம்மை வேண்டி கூக்குரலிடுவேன், எனக்கு செவி சாய்க்காமல் இருப்பேன். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை என் கண்ணில் கண்டு நான் உம்மிடம் முறையிடுவேன், நீரும் என்னை காப்பாற்றாமல் இருப்பு என்று சொல்லுகின்றார். நம் வாழ்விலே நாம் நல்லவர்களாக இருந்தாலும் கூட நாம் படுகின்ற துயரங்கள் எல்லாம் நம்முடைய ஆன்ம பக்குவத்திற்காகவே இறைவனாலேயே கொடுக்கப்படுகின்றது. மேலும் நாம் சரிவர வாழாத சூழ்நிலையில் நமக்கு துன்பம் ஏன் ஏற்படுகின்றது என்றால் இறைவனால் தான் ஏற்படுகின்றது. ஏனென்றால் இறைவன் நம்மை கண்டித்து திருத்துகின்றார். நாம் செய்வதை கண்டு இறைவன் நம் மீது வெறுப்பு கொள்ளுகின்றாரா என்றால் இல்லை. ஒருபோதும் தன் தாய் தன் குழந்தையின் மீது வெறுப்பு கொள்வது இல்லை. அந்த குழந்தைக்கு இனிப்பு மட்டுமே கொடுக்கக்கூடிய தாய் அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத போது கசப்பான மருந்தையும் கொடுக்கின்றாள். அந்த வகையிலே நாம் சரியில்லாத போது நமக்கு இறைவன் துன்பத்தை கொடுக்கின்றான். அதையும் அன்போடுதான் கொடுக்கின்றானே தவிர வெறுப்போடு கொடுப்பது இல்லை. அபாக்குக் ஆகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஆண்டவரிடம் முறையிடுகின்றார். எத்தனை காலத்திற்கு இந்த கொள்ளையையும் வன்முறையையும் நான் பார்ப்பது? இந்த கேட்டிலிருந்து என்னை நீர் விடுவிக்க மாட்டீரா என்று கேட்கின்றார். இறைவன் நம்மீது கருணை கொண்டதனால்தான் நம்மை காப்பதற்காக, நம்மை திருத்துவதற்காக வெறுப்போடு அல்ல அன்போடு நமக்கு துயரங்களை கொடுக்கின்றார் என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைய 2வது வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்றார், நான் உன் மீது கை வைத்த போது உன்னிலே எழுந்த அருட்கொடையை நினைவு கூறும். நான் கைதியாக இருப்பது குறித்தோ அல்லது நீ அவமானப்படுவது குறித்தோ ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம். நாம் இறைவனுக்கு சான்று பகருகின்றோம். ஏனென்றால் இறைவன் நமக்கு கோழை மனதை கொடுக்கவில்லை, மாறாக அன்பும் கட்டுப்பாடும் வல்லமையும் மிக்க மனத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் ஒழுக்க நெறிகளில் வளர்ந்து நாம் இறைவனுக்கு சான்று பகர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு நாம் சான்று பகருகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்ற நற்செய்தியிலே பார்க்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்று சீடர்கள் கேட்கின்றார்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், காட்டு அத்தி மரத்தை வேரோடு பெயர்ந்து கடலில் வேரூன்றி நில் என்று சொன்னால் அது வேரூன்றி நிற்கும் என்று சொல்லுகின்றார். கடல்ல எந்த மரமாவது வேரூன்றி நிற்குமா? தண்ணி மேல. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இத தமிழ்ல சொல்லணும் அப்படின்னாக்க, நிலை மொழி மாந்தர் வெகுண்டு கூறினும் விளைந்து கூறினும் அவ்வப்பயன்களையே விளைவிக்கும் சொற்கள். சொல்றவன் நேரியவராக இருக்கணும், ஒழுக்கமிக்கவர்களாக இருக்கணும். அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னாக்க அந்த சொல் அப்பவே நடக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். நிலைமொழி மாந்தர் வெகுண்டு கூறினும் விளைந்து கூறினும் அவ்வப்பயன்களையே விளைவிக்கும் சொற்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறை அருள் நம்மில் விளங்குகின்ற காலத்தில், அதாவது அதற்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழுகின்ற காலத்தில் நாம் என்ன சொல்லுகின்றோமோ அது மட்டும்தான் நடக்கும். நாம் சொன்னது மட்டுமே நிகழ்கின்ற போது கூட நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் பிற்பகுதியிலே ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். வேலையாள் ஒருவன் உழைத்து களைத்து வருகின்ற பொழுது வீட்டினுடைய உரிமையாளர், வா உடனே அமர்ந்து சாப்பிடு, நீ களைத்து போய் வந்திருக்கிறாய் என்று சொல்லுவாரா? நீ போய் எனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு, நான் சாப்பிட்ட பிற்பாடு நீ சாப்பிடலாம். அதாவது இதனுடைய பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் பணியாளர்கள், நமது பணியை நாம் செய்கின்றோம், நம் கடமையை நாம் முடிக்கின்றோம். அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது
அதில் நான் பெரியாள், உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளுவதற்கு ஒன்றுமில்லை. மாறாக நமது கடமையை தான் நாம் செய்தோம் என்கின்ற உணர்வு நிலைக்கு நாம் வர வேண்டும். நாம் அகங்காரம் கொள்ளக்கூடாது, மாறாக தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை தான் இது நமக்கு எடுத்துரைக்கின்றது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவற்றுள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்லுகின்றார். செல்வ பெருக்கில், அதாவது பொருட்செல்வத்தினுடைய பெருக்கில் மட்டும் நாம் தாழ்ச்சி கொண்டவர்களாக இருந்து விடக்கூடாது. அருட்செல்வத்தில் நாம் பெருக்கிக் கொள்ளுகின்ற பொழுதும் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் தமிழிலே பல அடியவர்கள், பிற சமயங்களை சார்ந்தவர்கள் அல்லது சமயம் சாராதவர்கள் என்று அடியவர்களை, ஞானிகளை, சித்தர்களை, புனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வார்த்தைகள் எவ்வாறு இருக்கும் என்றால், செத்தவனை உயிர்த்தெழச் செய்த பிற்பாடும் கூட அதை நான் செய்தேன் என்று ஒரு நாளும் அவர்கள் சொன்னதில்லை. மாறாக இறை அருள் செய்தது என்று சொல்லுவார்கள். நாயடியேன் என்று தன்னை தாழ்த்திக் கொள்ளுகின்றார்கள். மலத்தினும் கீழானவன் என்று தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளுகின்றார்கள். எனவே அத்தகைய தாழ்ச்சி மிக்கவர்களாக இருக்க வேண்டும். நாம் இறை ஆற்றல் பெற்று இறை அருள் நம்மிலே விளங்குகின்ற பொழுது கூட நாம் தாழ்ச்சி மிக்கவர்களாகவும் கடமையை மட்டுமே செய்தவர்களாக இருக்கின்ற உணர்வு நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதனை இது நமக்கு எடுத்துரைக்கின்றது. நிஷ்காம கர்மா என்று சொல்லுவார்கள். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நமக்கு உரியதை நமக்கு உரிய காலத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவன் என்றும் நம்மோடு இருக்கின்றார். நமது தாயாக, தந்தையாக, நம் மீது அக்கறை கொண்டவராக இறைவன் நம்மோடு என்றும் இருக்கின்றார் என்பதனை தான் இன்றைய வழிபாடானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே துன்பம் வருகின்ற பொழுது இறைவன் நம்மை விட்டு விலகிவிட்டார் என்று எண்ணாமல், இறைவன் நம்மோடு இருந்து நமக்கு அன்போடுதான் துன்பத்தை கொடுக்கின்றார், நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்கு வழிவகுக்கின்றார் என்பதை உணர்ந்து அந்த துன்பத்தில் இருந்து மீண்ட பிற்பாடு அப்படி அன்பு கொண்ட இறைவனுக்கு எல்லா சூழ்நிலைகளும் சான்று பகிர்கின்றவர்களாகவும் இறை அருளை பெற்று வல்லமை மிக்க காரியங்கள் செய்கின்ற பொழுது இறைவனுக்கு என்றும் பயனுள்ள பணியாளர்களாக, பணிவுடையவர்களாகவும் இருக்கின்ற வரத்தை நாம் மன்றாடுவோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.